Hi friends, welcome back to Birlasparvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப் பார்க்கிங் அப்படின்னு ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்ன கர்ப் பார்க்கிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, ஒரு செவரு, ஒரு சின்னதாக வந்து ஹைட்டில் வந்து ஒரு செவரு இருக்குது. நீங்கள் பார்க்கிங்கில் நிறைய இடத்துல போகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களோட பார்க்கிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரிகார்டு வந்து, அதாவது ஒரு டிவைடர் மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஃப்ரண்ட்லேயோ இல்லை ரிவர்ஸில் போய் நீங்கள் பார்க் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற செவர் வந்து உங்களுக்கு அதை விசிபிலிட்டி தெரியவே தெரியாது. அப்போ எப்படி அதை இடிக்காமல் சேஃபர் கேப் மெயின்டைன் பண்ணி எப்படி நம்ம பார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அந்த கர்ப் பார்க்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் பிளேஸில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இப்போ இந்த ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சைடு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளோட கார் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு. ஸோ ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் சினாரியோக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்வேர்டில், அதாவது ஃப்ரண்ட்டில் போய் நம்ம எப்படி வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அப்ஸ்டக்கலை இடிக்காமல் கேப்பு, சேஃபரான கேப்பில் பார்க் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு லைனு, இந்த லைனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக ஆப்ஜெக்டாக வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம காரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வச்சு நம்ம அதை மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா இந்த ரைட் சைடு உங்களுக்கு டிரைவர் பக்கத்தில் இருக்கிற இந்த மிரரோட ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியர் போட்டு ஃப்ரண்ட்டில் போகிறேன். அங்கே தான் வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் அப்படியே மூவ் பண்ணுறேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பார்க்கிங்கோட நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து தள்ளி நிப்பாட்டணுமோ அது மறைஞ்சிருது. இப்போது அந்த லைன் வந்து நமக்கு மறைஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே மிரரில் இப்போ நம்மளோட கேமரா வந்து என்னோடய ஐ கான்டாக்டில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்வேர்டில் நான் போகிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபார்வேர்டில் போகிறேன். போயிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஸ்லோவாக வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்க்கலாம், நமக்கு அது தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போது ஒரே நிமிஷம், நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த வால் வந்து அதோட சைடு வந்து இப்போ நமக்கு தெரியுது. இதுதான் அந்த லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து கரெக்டாக இந்த மிரரோட பாட்டமில் வர்ற நமக்கு தெரிகிற மாதிரி வந்த உடனே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபரான ஒரு டிஸ்டன்ஸு. இப்போ நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், உங்களுக்கும் அந்த லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 feet வந்து கேப் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸராக போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். ஸோ முன்னாடி போய் அந்த மிரருக்கும் இந்த லைனுக்கும், அதாவது இந்த மிரரோட இந்த லைனும் நீங்கள் பிடிக்க இருக்கிற ரெஃபரன்ஸோட லைனும் கிட்டத்தட்ட, அதாவது ஒரு 3 inches வந்து உங்களுக்கும் அதுக்கும் ஒரு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் போகலாம். அதாவது குத்துமதிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு இந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா இது இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் பார்க்கிங்கு. பட் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து நம்ம இன்னும் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 1/2 to 1 feet வந்து கேப் இருக்கும். ஓகே, ஸோ ரிவர்ஸில் அந்த கர்வ் பார்க்கிங், அதாவது அந்த குட்டியாக இருக்கிற செவரை வந்து எப்படி நம்ம இடிக்காமல் போய் பார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போட்டு நான் வந்து ரிவர்ஸில் போகிறேன். என்னோடய கேமரா வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக என்னோடய ஐ கான்டாக்டுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த லைன் வந்து உங்களுக்கு சைடு மிரரில் தெரியுது. அதாவது இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைன். இப்போ நம்ம மிரரை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற அந்த மிரரை இந்த பொசிஷனே வந்து தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட காரோட அந்த பாடி, இந்த பாடி வந்து இந்த மிரரில் தெரியவே இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நாப் இருக்குது இல்லையா. ஸோ இதை நான் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காரோட பாடி வந்து ஒரு 20% தெரிகிற மாதிரி நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட். ஸோ நமக்கு இப்போ வந்து
ஓவரால் மிரரில் நம்ம காரோட பாடி வந்து ஒரு 20% இருக்குது, மீதி 80% வந்து ரோடு வந்து விசிபிலிட்டி இருக்குது. ரைட், இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பார்க்கிங்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வந்து டவுன் பண்ண வேண்டியிருக்கும். எது தெரிகிற மாதிரி அப்படின்னா, உங்களோட இந்த டோர் ஹேண்டில், அந்த ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் ஹேண்டில் வந்து இங்கே உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் மிரரை டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ரெஃபரன்ஸ் பிடிக்க போகிறது இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட அந்த ஃப்ரண்ட் டோரோட இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து பேக்கில் போகலாம். ஸோ இது வந்து எல்லா காருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் இந்த ஹேண்டிலோட லொக்கேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா லென்த்தியர் கார் வந்து உங்களுக்கு பின்னாடி பேக் போர்ஷன் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் முன்னாடியே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே வந்து அந்த லைனை வந்து வர வச்சா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் கீழே இறங்கி போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அந்த எப்பவுமே இந்த மாதிரி பார்க்கிங்கில் அந்த லைன் வந்து எந்த இடத்துல உங்கள் காருக்குள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய காருக்கு நான் வந்து எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய டோர் ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் டோர் ஹேண்டிலுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ட்ரையல் பார்த்துருக்கேன். அதை இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸில் அப்படியே பேக்கில் போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த டோர் ஹேண்டிலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த டோர் ஹேண்டில் இது வந்து அந்த லைனுக்கு க்ளோஸராக போய்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு டோர் ஹேண்டில் வந்து அந்த லைன் வந்து டச் பண்ணிருச்சு. அதாவது இந்த டோர் ஹேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த லைனை டச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டோர் ஹேண்டிலை கிராஸ் பண்ணணும். ஸோ இன்னும் பின்னாடி போகிறேன். இப்போ ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது, அந்த டோர் ஹேண்டில் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்து அந்த டோரோட ஹேண்டிலு. இது வந்து அந்த லைனு அது வந்து கரெக்டாக நம்ம அந்த டோர் ஹேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ரைட், ஸோ இந்த மாதிரி பார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வெளியில் பாருங்கள், நம்ம லைனுக்கும் நம்மளோட பேக் போர்ஷனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக சேஃபரான ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ரொம்ப வந்து நமக்கு அந்த பேக் சைடு உள்ள அந்த அப்ஸ்ட்ரக்கலுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்து அது போகும். அதனால் அவ்வளோ தூரம் வந்து நம்ம போக தேவையில்லை. நமக்கு முன்னாடி ஒரு கர்வ் இருக்குது. எது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இவ்வளோ ஒரு சின்ன சவர் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போய் இப்போ நம்ம பார்க் பண்ணும்போது நமக்கு விசிபிலிட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். அப்போது நம்ம சேஃபாக முன்னாடி இடிச்சிட்டோமா இடிக்கலையா, இல்லை எவ்வளோ கேப் இருக்குங்கிறத எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிறத லைவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போய் பார்க் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் எப்படி நிற்கிறேன் கார் அப்படின்னா, அந்த பார்க்கிங்க்கு 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலராக இப்படி வந்து நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ முன்னாடி போய் நான் ப்ராப்பராக இப்போ பார்க் பண்ணணும். அப்போ நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் மூவ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அந்த வால் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து மறைக்குது. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு மறைஞ்சிருச்சு. அப்போது இப்போ நான் எங்கே இருக்கேன், இப்போ வந்து முன்னாடி அந்த வாலுக்கும் எனக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, மூவ் பண்ணி போக எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், அந்த கர்வோட பாட்டம் லைன், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி மூவ் பண்ணுறேன், அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த செவர் இருக்குல்ல, அந்த செவரோட இந்த லைன், அதாவது நான் இங்கே தள்ளி காமிக்கிறேன், இந்த பாட்டம் மோஸ்ட் லைன் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து நம்ம மிரருக்கு கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி வரணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லைட்டாக வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் மோஸ்ட் லைன் வந்து நம்ம மிரருக்கு கரெக்டாக கீழே வந்துருச்சு. இது வந்து சேஃபர் டிஸ்டன்ஸ். எவ்வளோ கேப் இருக்கும்னா, ஒரு 2 to 2.5 feet வந்து இது கேப் இருக்கும். ரைட், ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு இப்போ இந்த கர்வை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸில் போயிட்டு அந்த கர்வ், அதாவது அந்த ஒரு சின்ன வாலில்
இடிக்காமல் எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த வால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பின்னாடி வந்து நம்ம ரிவர்ஸில் நமக்கு மிரரில் தெரியுது இல்லையா? ஸோ இதான் அந்த வால். இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம ரிவர்ஸில் போய் இடிக்காமல் நிப்பாட்டுற அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம நிப்பாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகிறேன். ஸோ நான் இதில் ஓப்பன் கிரவுண்டில் நான் ஜட்ஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ஐ கான்டாக்டில் இப்போ வைக்கிறேன் கேமராவை. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதான் அந்த 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 வாலோட பாட்டம் மோஸ்ட் லைன் தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த லைன் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் டோர், அதாவது இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ஹேண்டிலை கிராஸ் பண்ணி, அதாவது அந்த அந்த இந்த பாயிண்ட் இல்லாமல் ஹேண்டில் முடிகிற இடத்துல இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். அது என்னோடய காரில், அதாவது ஹெச்பேக்கோட காரில். இதே இது உங்களோட செடன்னா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை வந்து நீங்கள் 2-3 தடவை வந்து எந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறது கீழே இறங்கி போய் ஒரு தடவை நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்தராக எங்கே போய் நீங்கள் நிப்பாட்டினாலும் அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணி நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் போகிறேன். ரிவர்ஸ் போட்டு இப்போ நான் பின்னாடி போகிறேன். ஸோ போகும்போது என்ன ஆகுது, அந்த லைன் வந்து அந்த லைன் வந்து நமக்கு க்ளோஸராக வந்து வந்துகிட்டே இருக்குது. ரைட்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து எங்கே இருக்குது, அதாவது இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் ஹேண்டில். ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். அந்த பாட்டம் லைன் அங்கே இருக்குது. இப்போது அந்த அந்த ஹேண்டிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வரணும். ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன், பின்னாடி வரேன். ஸோ பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த லைன் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லைன் வந்து இந்த டோரோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு சேஃபரான ஒரு கேப், அதாவது ஒரு 2 to 3 feet வந்து அந்த இடத்துல இருக்கும். ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு க்ளோஸராக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் ஹேண்டிலுக்கு இங்கே இருக்குது. ஸோ இன்னும் ஸ்லைட்டாக வேணால் நீங்கள் பின்னாடி போகலாம். ரிவர்ஸ் கியர் போட்டு என்ன பண்ணுறேன், ஸ்லைட்டாக பின்னாடி போகிறேன். அவ்வளோதான். ரைட்? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் இவ்வளோ தான் உங்களால் நிப்பாட்ட முடியும். இது வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கர்ப் பார்க்கிங் எப்படி பண்ணணும், அதாவது இப்போ நான் இங்கே நிப்பாட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக எப்படி நிப்பாட்டணுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.